நீ எதுக்கு என் வார்டுல வரேன்னு கேட்கறா சார் என்ன 20 மாசமா ஏன் கையெழுத்து இல்ல நான் எப்படி சார் பல லட்சம் மோசடி பண்ணுவேன் எங்க மக்கள் அவ்வளவு ஆசை மோசடி பண்ண செக்ரட்டரி பேரை நான் கொடுத்திருக்கிறேன் ஜி பாபு பேரை 24 லட்சம் அவர் உள்ள வந்து வெளியே போன வரைக்கும் ஊர் தலைவர்னு கூட பார்க்காம என்ன அசிங்கப்படுத்துறாங்க. வார்டு உறுப்பினர்கள்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்கணும் திட்டம் போட்டு ஊர் தலைவரை ஏமாற்றினாரா துணை தலைவர். அன்னைக்கு 60,000 கொடுத்தது என்னத்துக்குடா என் பேச கேட்கத்தானே பணம் கொடுத்தான். என் கட்டுப்பாடுக்கு எவனுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி பேசினுக்கிறீங்க? பணம் நீதான் கொடுத்த யாரும் இல்லன்னு சொல்லுவாங்க. யாருக்காக கொடுத்தான்? என்னுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறதுக்கு தான் எனக்கு நான் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறேன். எப்படியா சும்மா இல்ல விலைக்கு வாங்கி வச்சுக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் தான் கேட்கறதுக்கு ஆளு. ஆனா அவ பின்னாடி போய் தூக்கினா அவளை நம்ம சொல்ற பேச்சுதான்னாக்கா இப்ப அவங்க இல்லாத நம்ம எப்படி செய்ய முடியுமா? இதெல்லாம் ஒரு வேலையா? யார் வந்தா நம்ம எதனா ஒண்ணு செய்ய முடியுமா? நம்ம சௌகரியத்தை போய் செஞ்சா எதனா நடக்குமா? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வெங்கடசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவியா காயத்ரி நவீன்குமார் இருக்காங்களாமா. இந்த நிலையில தான் தாழ்த்தப்பட்ட பெண் தலைவர் அப்படின்றதுனாலையும் துணைத் தலைவர் மற்றும் சில வார்டு உறுப்பினர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் தன் மீது அவதூறு பழி சுமத்துவதாகவும் சொல்லிவிட்டு அதிகாரிகள் முன்னிலையில ஊராட்சி பெண் தலைவி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க. ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் கணவர் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்றதுக்காக ரூபாய் 60,000 எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதாகவும் வார்டு உறுப்பினர் ஒருத்தர்கிட்ட பேசுற ஆடியோவும் வெளியாகி இருக்குது. இந்த ஒரு விவகாரம் இப்போ அதிகாரிகள் மத்தியில பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்குது.